சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே தென்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. எனக்கு இளவரசர் யாரும் தேவையில்லை. உங்களைப் போல பழுத்த முதியவரைத்தான் நான் திருமணம் செய்து கொள்ளப் போகின்றேன். நீங்கள் அனைவரும் இந்த சேர நாட்டை விட்டு போகும் பொழுது என்னையும் உங்களோடு அழைத்துச் செல்லுங்கள். ஏதோ ஒரு வகையில் பரிவாதனிக்கு உங்களை பிடித்துவிட்டது. அவள் உங்களை விரும்புகிறாள். என்ன சோழ நாட்டு தளபதியார் ஏதோ தீவிர யோசனையில் ஈடுபட்டிருக்கிறார் போல் தெரிகிறது. அவர் வேறு எதை பற்றி யோசித்துக் கொண்டிருக்க போகிறார்? அவருடைய யோசனை எல்லாம் இளவரசர் இளம்வழுதியை இங்கிருந்து மீட்டு நல்லபடியாக சோழ நாட்டிற்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது என்பதாகத்தான் இருக்கும். உண்மைதான் தாமரை, நான் அது பற்றி தான் யோசித்துக் கொண்டிருந்தேன். அதனால்தான் பாண்டிய இளவரசர் இளம்வழுதியை இங்கிருந்து மீட்டுச் செல்லும் பொறுப்பு முழுவதையும் இப்பொழுதே முத்துநகையிடம் ஒப்படைத்துவிட்டு நான் இதிலிருந்து விலகி இப்பொழுதே சோழ நாட்டிற்கு திரும்பிச் செல்ல முடிவெடுத்திருக்கின்றேன். பார்த்திபன், தாங்கள் என்ன சொல்கிறீர்கள்? இளவரசர் இளம்வழுதியை சேர நாட்டிலிருந்து மீட்டு சோழ நாட்டிற்கு கொண்டு செல்ல முடியும் என்ற நம்பிக்கையை தாங்கள் இழந்து விட்டீர்களா? எதனால் இளவரசர் இளம்வழுதியை மீட்கும் முயற்சியிலிருந்து விலகிக் கொள்கிறேன் என்று சொல்கிறீர்கள்? சொல்லுங்கள் பார்த்திபன், எதற்காக இப்படி ஒரு முடிவை எடுத்தீர்கள்? பதில் சொல்லுங்கள் பார்த்திபா. ஏன் இப்படி பாதையில் விலகி போவதாக கூறுகிறீர்கள்? சமீபத்தில் நானும் முத்துநகையும் பாண்டிய இளவரசர் இளம்வழுதியை சந்தித்து பேசிய போது சேர நாட்டு இளவரசி பரிவாதினி சேர மன்னரிடம் தனது பிறந்தநாள் பரிசாக ஒரு நாள் விடுதலையை தங்களுக்கு வாங்கி தந்துள்ளதாக கூறினோம். அதற்கு இளவரசர், நாம் அனைவரும் இளவரசி பரிவாதினிக்கு மிகவும் நன்றி கடன் பட்டிருக்கிறோம் என்று கூறினார். அது எனக்கு தெரியும். ஆனால் அதற்கும் தாங்கள் இப்போது பொறுப்பிலிருந்து விலகிக் கொள்கிறேன் என்று கூறுவதற்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இருக்கின்றது. பரிவாதினிக்கு நாம் அனைவரும் நன்றி கடன் பட்டிருக்கின்றோம் என்று இளவரசர் இளம்வழுதி கூறியதை அடுத்து நான் அவளை சந்தித்து எனது மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்தேன். எனது நன்றியை பரிவாதினி எதிர்கொண்ட முறை என்னிடம் இருந்து அவள் வேறு எதையோ எதிர்பார்க்கிறாளோ என்பதை எனக்கு உணர்த்திவிட்டது. என்னுடைய பிறந்தநாள் பரிசாக நான் என் தந்தையாரிடம் கேட்க நினைத்தது வேறு, உங்களுக்காக நான் கேட்டது வேறு என்ற ரீதியில் அவள் என்னிடம் பேச ஆரம்பித்து விட்டாள். நான் ஒரு இளைஞன் என்பதை அறிந்து அவள் என்னை விரும்புகிறாளோ என்று எனக்கு தோன்றுகிறது. பரிவாதினியின் எதிர்பார்ப்பு என்ன என்பது தெரிந்த பிறகு இளவரசர் இளம்வழுதியை மீட்கும் பணியில் தொடர்ந்து என்னை ஈடுபடுத்திக் கொள்ள எனக்கு விருப்பமில்லை. என்ன பார்த்திபா இப்படி சொல்கிறீர்கள்? நாட்டின் நலனுக்காக உயிரையே பணியம் வைத்து இந்த சேர நாட்டிற்கு துணிந்து வந்திருக்கும் தாங்கள் ஏதோ ஒரு சிறு விஷயத்திற்காக உறுதியை தளர விடலாமா? பரிவாதினி தங்களை காதலிப்பதாக கூறினால் கூறிவிட்டு போகட்டும். அதை பொருட்படுத்தாமல் விட்டுவிடுங்கள். அதற்காக தாங்கள் எடுத்துக்கொண்ட லட்சியத்திலிருந்து பின்வாங்கலாமா? பார்த்திபன், நீங்கள் இப்படி சொல்வீர்கள் என்று நான் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. முத்துநகை, நீங்களாவது என்னை புரிந்து கொள்ளுங்கள். இளவரசர் இளம்வழுதியின் விடுதலைக்கு பரிவாதினி நன்றி கடனாக தன் காதலை என்னிடம் எதிர்பார்க்கிறாள்.
அவள் காதலை ஏற்கவும் முடியாமல், இவ்வளவு உதவிகள் செய்த அவளை நிராகரிக்கவும் முடியாமல் நான் தவிக்கின்ற தவிப்பு உங்களுக்கு புரியவில்லையா? நன்றாக புரிகிறது. ஆனால் இதிலிருந்து மீள ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. என்ன வழி? பரிவாதனியின் காதலை நீங்கள் ஏற்பதுதான் ஒரே வழி. முத்துநகை, ஆம், காதலை பற்றி நான் உங்களுக்கு சொல்லித்தர வேண்டிய அவசியமில்லை. எதிர்பார்த்த காதல் நிறைவேறவில்லை என்றால் அந்த வேதனை எப்படி இருக்கும் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். தான் ஒரு இளவரசி, நீங்கள் ஒரு தளபதியார் என்றும் பாராமல் பரிவாதனி உங்களை விரும்புகிறாள் என்றால் நிச்சயம் அவளுடைய காதல் மிகவும் உன்னதமானது. நீங்கள் விரும்பும் ஒரு பெண்ணோடு வாழ்வதோடு உங்களை விரும்பும் ஒரு பெண்ணோடு நீங்கள் வாழ்ந்தால் நிச்சயம் உங்கள் வாழ்க்கை சிறப்படையும். ஆமாம் பார்த்திபா, தங்களை பரிவாதனி மனப்பூர்வமாக விரும்புகிறாள். உங்கள் மீதான அவள் நேசிப்பு உண்மையானது என்று எனக்கு தெரியும். இது பற்றி பரிவாதனையே என்னிடம் சொல்லியிருக்கிறாள். நீங்கள் ஏன் பரிவாதனியின் காதலை ஏற்றுக்கொள்ள தயங்குகிறீர்கள்? பரிவாதனி இந்த சேர நாட்டின் இளவரசி. அவளுக்கு ஏற்ற துணையை தேர்ந்தெடுப்பதற்காகத்தான் சேர மன்னர் பல்வேறு நாட்டு இளவரசர்களுக்கு அவள் பிறந்த நாளில் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொள்ள அழைப்பு விடுத்திருக்கிறார். சேர நாட்டு மன்னர் பல்வேறு இளவரசர்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கலாம். ஆனால் பரிவாதனிக்கு அதில் சிறிது கூட விருப்பமோ ஈடுபாடோ இல்லையே. அவள் விருப்பமும் ஈடுபாடும் உங்கள் மீது அல்லவா இருக்கிறது. சரியாக சொல்ல வேண்டும் என்றால் பரிவாதனை போன்ற குணவதிக்கு ஏற்ற துணைவன் தாங்கள்தான். பரிவாதனையின் காதலை தாங்கள் ஏற்றுக்கொள்வதுதான் முறை. இல்லை, அதற்கு காதலுக்கும் கற்பு இருக்கிறது பார்த்திபன். தமிழ் பெண் மனதால் ஒருவனை நினைத்து விட்டால் மன்னவனை சொன்னாலும் தன் மனதை ஒருபோதும் மாற்றிக்கொள்ள மாட்டாள். அதிலும் பரிவாதனி சேர நாட்டு இளவரசி, கடின சித்தம் படைத்தவள். அவள் ஒருபோதும் தன்னை மாற்றிக்கொள்ள மாட்டாள். வேறு எவராலும் அவளை மாற்றவும் முடியாது. ஆமாம் பார்த்திபா, இதில் இரண்டாவது சிந்தனைக்கு இடமே இல்லை. பரிவாதனையின் காதலை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். நாங்கள் சொல்வதை சொல்லிவிட்டோம். பிறகு உங்கள் விருப்பம். வா. கோட்டை தளபதியாரே, நம் இளவரசி பரிவாதினியின் பிறந்த நாளில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்க இருக்கும் கலிங்க நாட்டு இளவரசர் உதயணன் நாளை இங்கு வருவதாக தகவல் அனுப்பியிருக்கிறார். அதைத் தொடர்ந்து காந்தார நாட்டு இளவரசர் இளங்குமணன் நம் சேர நாட்டிற்கு வருகை புரிய இருக்கின்றார். நாளை முதல் பிறந்த நாள் விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்க இருக்கும் இளவரசர்கள் ஒவ்வொருவராக வரத் தொடங்கி விடுவார்கள். அவர்களுடைய பாதுகாப்புகளுக்கு தேவையான ஏற்பாடுகளை தாங்கள் செய்துவிட்டீர்களா? அமைச்சரே, அனைத்து பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செவ்வனே செய்யப்பட்டுவிட்டது. இங்கு சிறப்பு விருந்தினர்களாக வர இருக்கும் இளவரசர்கள் நம் சேர எல்லையை தொட்டதுமே அவர்களுக்குரிய பாதுகாப்பு ஆரம்பமாகிவிடும். அந்த அளவிற்கு அனைத்து ஏற்பாடுகளையும் நான் செய்து வைத்திருக்கிறேன். கோட்டை தளபதியாரே, இளவரசர்களின் பாதுகாப்பு விஷயத்தில் தாங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இதில் நீங்கள் சற்றும் கவனக்குறைவாக இருந்தாலும் அது மிகப்பெரிய சங்கடத்திற்கு நம்மளை ஆளாக்கிவிடும். மேலெழுந்த வாரியாக பார்க்கும்போது இது சாதாரண பாதுகாப்பு பணி என்பது போலத்தான் தோன்றும். ஆனால் இது மிகவும் கடுமையான பணி. தளபதியார் கூறுவது முற்றிலும் உண்மை. வருகை தருகின்ற இளவரசர்களின் மனநிலை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அவர்களின் மனநிலைக்கு ஏற்றபடி அவர்களுக்கு எந்தவித தொந்தரவும் ஏற்படாத வண்ணம் அவர்களுக்குரிய பாதுகாப்பை தாங்கள் அளிக்க வேண்டும். தாங்கள் கூறுவதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அப்படி ஒரு பாதுகாப்பை இங்கு வருகை புரிய இருக்கும் ஒவ்வொரு இளவரசருக்கும் நான் நிச்சயம் அளிப்பேன். மன்னர் என்னிடத்தில் தந்த பொறுப்பை எந்த குறைபாடும் இல்லாமல் நிச்சயம் நான் நிறைவேற்றுவேன். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. கோட்டை தளபதியாரே, தங்களுக்கு மன்னர் கொடுத்திருக்கும் இந்த பொறுப்பு மிகப்பெரிய பொறுப்பு.
இதை நீங்கள் சர்வ ஜாக்கிரதையாக கையாள வேண்டும். இளவரசியாரின் பிறந்த நாள் விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வருகை தர இருக்கும் இளவரசர்களின் எண்ணிக்கை மிகவும் அதிகமானது. வெவ்வேறு நாடுகளைச் சேர்ந்த 10 இளவரசர்கள் இங்கு வருகை புரிய இருக்கின்றார்கள். இதில் ஒருவருக்கொருவர் கருத்து வேற்றுமை கொண்ட இளவரசர்களும் வருவதற்கு சாத்தியம் இருக்கின்றது. இப்படி எல்லா கோணத்திலும் அலசி ஆராய்ந்து நீங்கள் அவர்களுக்கெல்லாம் பாதுகாப்பு தர வேண்டும். நான் ஏன் இதை திரும்ப திரும்ப தங்களுக்கு வலியுறுத்துகிறேன் என்று கேட்டால், இந்த மாதிரியான பெரிய பொறுப்புகளை எல்லாம் என்னை போன்ற அனுபவம் வாய்ந்த தளபதியார்கள் தான் கையாள வேண்டும். அது என்னால் முடியும் என்பது மன்னருக்கு தெரியும். ஆனால் ஏன் என்று தெரியவில்லை, மன்னர் இந்த பொறுப்பை உங்களிடம் ஒப்படைத்து விட்டார். எனக்கு இதில் எந்த வருத்தமும் இல்லை. இருந்தாலும் தலைமை தளபதி என்ற முறையில் எனக்கு இருக்கின்ற அக்கறையில் தான் இதையெல்லாம் உங்களிடம் சொல்லிக் கொண்டு இருக்கிறேன். என் மீது அக்கறை கொண்டு தாங்கள் கூறும் அறிவுரைகளுக்கு நான் மிகவும் கடமைப்பட்டிருக்கிறேன். நிச்சயம் நான் எனக்கு கொடுத்துள்ள பொறுப்பை நல்ல முறையில் செயலாற்றுவேன். கோட்டை தளபதியாரே, தளபதியார் ஏன் இந்த அளவிற்கு வருகை புரிய இருக்கின்ற இளவரசர்களின் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பற்றி கவலைப்படுகிறார் என்றால், ஏற்கனவே பாண்டிய நாட்டு இளவரசர் இளம்வழுதி நல்லெண்ண விஷயமாக நம் சேர நாட்டிற்கு விஜயம் செய்தபோது நடைபெற்ற குளறுபடிகள், அசம்பாவிதங்கள் பற்றி உங்களுக்கும் நன்றாகவே தெரியும். அந்த மாதிரியான அசம்பாவிதங்கள் எதுவும் இந்த முறை வந்துவிடக்கூடாது என்பதுதான் என்னுடைய கவலையே. அதனால்தான் பாதுகாப்பு விஷயத்தில் மிகவும் கவனமாக இருங்கள் என்று உங்களிடம் கூறுகின்றேன். தளபதியாரே, தாங்கள் எனக்கு தரப்பட்டிருக்கும் பணி பற்றி கவலைப்பட தேவையே இல்லை. நான் நிச்சயம் அதை நல்ல முறையில் நிறைவேற்றி முடிப்பேன். இங்கு சிறப்பு விருந்தினர்களாக வருகை புரிய இருக்கும் ஒவ்வொரு இளவரசரையும் ஒவ்வொரு குழு கண்காணிக்கும் வண்ணம் நான் பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்து வைத்திருக்கிறேன். ஒவ்வொரு நாட்டு இளவரசரும் நம் சேர நாட்டு எல்லையில் காலடி எடுத்து வைப்பதில் இருந்து பிறந்த நாள் விழாக்களில் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு திரும்பவும் சேர எல்லையை கடக்கும் வரை நம் ஒற்றற்படை வீரர்கள் அவர்களுக்கே தெரியாமல் கண்காணிக்கப்படுவார்கள். அவர்களுக்கெல்லாம் என்னுடைய நேரடி பார்வையிலேயே பயிற்சி அளித்துக் கொண்டு வருகிறேன். வருகை புரிய இருக்கும் ஒவ்வொரு இளவரசர்களுக்கும் மெய்காப்பாளர்கள் போல் எப்பொழுதுமே அருகிலேயே இருந்து அவர்களின் பாதுகாப்பை பார்த்துக்கொள்ள தனியாக வீரர்களை நியமித்துள்ளேன். அதனால் எந்தவித அசம்பாவிதமும் நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை. கோட்டை தளபதியாரே, தங்களுக்கு தங்கள் பாதுகாப்பு பணி தொடர்பாக மேலும் எத்தனை வீரர்கள் தேவைப்பட்டாலும் என்னிடம் தெரியப்படுத்துங்கள். வீரர்களின் எண்ணிக்கையை பற்றி நீங்கள் கவலைப்படாதீர்கள். பாதுகாப்பு சிறப்பாக அமைய வேண்டும், அதுதான் முக்கியம். இளவரசியாரின் பிறந்த நாள் அன்று எந்தவிதமான பாதுகாப்பு குளறுபடிகளும் வந்துவிடக்கூடாது. அதில் தாங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நிச்சயம் பாதுகாப்பு ஏற்பாடுகளில் எந்தவித குளறுபடியும் நடக்காது என்பதை என்னால் உறுதியாக கூற முடியும். என்னை நீங்கள் நம்பலாம். உங்கள் மீது நம்பிக்கை இல்லாமலா மன்னர் இவ்வளவு பெரிய பொறுப்பை தங்களிடம் தந்திருக்கிறார்? அதில் எங்கள் இருவருக்கும் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. நிச்சயம் நீங்கள் அதை நல்ல முறையில் நிறைவேற்றுவீர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. சரி, நீங்கள் புறப்படுங்கள் கோட்டை தளபதியாரே. நான் சொன்னதெல்லாம் நினைவில் இருக்கட்டும். நிச்சயம் அதை நான் நினைவில் வைத்துக் கொள்வேன். நான் புறப்படுகிறேன். நான் வருகிறேன் அமைச்சரே. மாதிரி ஏன் இந்த பரபரப்பு? சமய பூசலை உருவாக்க ஒரு அருமையான திட்டத்தை உருவாக்கினீர்களே, அது இப்போது பயனில்லாமல் போய்விட்டதம்மா. ஏன் அப்படி சொல்கிறாய்? திருமூலர் மடத்தருகே ஒரே பரபரப்பாக இருப்பதை பார்த்தேன். கலவரம் பெரிதாகி விட்டதோ என்ற எண்ணத்தில் அவசரமாக அங்கு சென்றேன். ஆனால் அங்கிருந்த நிலைமையோ வேறு. என்ன? இங்கு வந்து பொன்முடிப்பு பெற்று சென்ற கைலாசமும் சண்டீசர் மடத்தை சேர்ந்த பலரும் நமசிவாயர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுக் கொண்டிருந்தனர். நாங்கள் பெருந்தவறு செய்துவிட்டோம் என்று கண்ணீர் விட்டு கேட்டுக்கொண்டனர். இதை கண்ட ஊர் மக்களும் மனம் நெகிழ்ந்தனர். ஆக நாம் போட்ட திட்டம் பிசுபிசுத்து போய்விட்டது என்று சொல். இந்த அளவிற்கு ஒரு மாற்றம் எப்படி ஏற்பட்டது? அதை நான் சொல்கிறேன் மங்கம்மா.
அதை சொல்வதற்காகவாவது என்னிடம் பேசினீர்களே, எனக்கு இதுவே போதும். என்னவென்று சொல்லுங்கள். கிள்ளிவளவனை கிள்ளுக்கிரையாக நினைத்துக் கொண்டு அலட்சியம் செய்யலாமா? அவன்தான் இதை கண்டுபிடித்தான். எதை கண்டுபிடித்தான்? இப்போது நீ சொல்லிக் கொண்டிருந்தாயே, நாம் போட்ட திட்டம் பிசுபிசுத்து போய்விட்டது என்று. அதைத்தான் கண்டுபிடித்தான். என்ன? அதை மாமன்னரிடம் சொல்லிவிட்டானா? சொல்லியிருக்க வேண்டும் என்றுதான் நினைக்கிறேன். இல்லாவிட்டால் அவர் எதற்கு கைலாசத்திடம் பொன்முடிப்பு தர வேண்டும்? என்ன? மாமன்னர் அவருக்கு பொன்முடிப்பு தந்தாரா? கொடுத்தது மட்டுமல்ல, இந்த பொற்காசுகளுக்காகத்தானே நாட்டில் கலவரத்தை தூண்டிவிட்டாய். இந்தா பெற்றுக்கொள் என்றார். அவன் தடார் என்று அவர் காலில் விழுந்து, எல்லா ஆசைகளையும் துறந்தவன் தான் துறவி என்பதை மறந்து இழிவாக நடந்து கொண்டேன். இனி என் வாழ்வில் பொன்னை என் கையால் தொடமாட்டேன் என்று சொல்லிவிட்டான். இதிலிருந்து என்ன தெரிகிறது? என்ன தெரிகிறது? மன்னருக்கு எல்லா விஷயமும் தெரிகிறது என்பது தெரிகிறது. அவர் அவனிடம் அதை பற்றி பேசும்போதே எனக்கும் நன்றாக புரிந்துவிட்டது, இதை செய்தவள் நீதான் என்று. ஆனால் ஒன்று. என்ன? மன்னரும் சரி, நானும் சரி, எங்களுக்கு தெரிந்ததை வெளியில் சொல்லிக் கொள்ள மாட்டோம். எங்களுக்குள்ளும் பேசிக்கொள்ள முடியாது. ஏன்? உன்னை பற்றி ஏதாவது சொல்ல ஆரம்பித்தாலே மாமன்னர் அதை தடுத்து விடுகிறாரே. இப்பொழுது புரிகிறதா இந்த மங்கம்மாவின் செல்வாக்கு எப்படிப்பட்டதென்று? ஆனால் நீ அந்த செல்வாக்கை நல்ல முறையில் பயன்படுத்தாமல் அவருக்கு எதிராக அல்லவா பயன்படுத்திக் கொண்டிருக்கிறாய். மன்னரால் கலவரத்தை அடக்க முடியவில்லை என்று அவ்வளவு அலட்சியமாக பேசினாயே. இப்போது என்ன ஆயிற்று பார்த்தாயா? அந்த கைலாசத்தை தூண்டிவிட்ட பிரச்சனையை எவ்வளவு எளிதாக கிள்ளிவளவனை கொண்டு கண்டுபிடிக்கச் செய்து இரு சாராரையும் அவைக்கு வரவழைத்து யார் மனதும் நோகாமல் தீர்வு கண்டுவிட்டாரே. அப்படியானால் அந்த திருமூலர் மடத்தில் எந்த பெண்ணும் இல்லையா? எனக்கு சொல்லப்பட்ட செய்தி பொய்யா? அப்படி சொல்வதற்கில்லை. அந்த செய்தி உண்மையானதுதான். அங்கு ஒரு பெண் இருந்தாள். அதுதானே பார்த்தேன். பிறகென்ன? சைவ மடத்தில் ஒரு பெண் தங்கலாமா? அவளை அங்கு தங்க வைத்ததற்காக வேறு மடத்தினர் அங்கு சென்று சத்தம் போட்டதில் என்ன தவறு இருக்கிறது? யாரோ ஒரு பெண் தங்கினால் தவறுதான். நமச்சிவாய சுவாமிகளின் பேத்தி தன் உயிருக்கே ஆபத்து என்ற நிலையில் வந்திருக்கும் போது அடைக்கலம் தந்தது எப்படி தவறாகும்? என்ன பேத்தியா? ஆமாம். அவளுக்கு என்ன பிரச்சனை? அதை பற்றி அறிந்து நீ என்ன செய்ய போகிறாய்? சொல்லாவிட்டால் போங்கள். எப்படியோ பேத்திக்கு அடைக்கலம் தந்தார் அந்த தாத்தா என்பதற்காக அதை அப்படியே விட்டுவிட்டார்கள், அப்படித்தானே? ஆமாம். ஆனால் ஒன்று, அந்த பெண் என்றேனும் ஒரு நாள் உன்னை தேடி வருவார். எதற்கு? நன்றி சொல்லத்தான். ஏன்? நீ இப்படி ஒரு விவகாரத்தை தொடங்கி வைத்ததால் தானே அந்த கலவரம் வெடித்தது. அதன் மூலம் தானே உயிருக்கு பயந்து அங்கு வந்து ஒளிந்து கொண்டிருந்த அந்த பெண்ணை பற்றியும் தெரிந்தது. நீங்கள் என்னை பாராட்டுகிறீர்களா அல்லது கேலி செய்கிறீர்களா என்பது எனக்கு தெரியவில்லை. இருந்தாலும் என்னால் ஒரு பெண்ணுக்கு நன்மை நடந்திருப்பதில் எனக்கு மகிழ்ச்சிதான். நீ என்ன வேண்டுமானாலும் செய்து கொள். எல்லாம் இன்னும் சில நாட்களுக்குத்தான். இவ்வளவிற்கும் சேர்த்து உனக்கு பிரச்சனை இருக்கிறது. இந்த மங்கம்மாவிற்கு பிரச்சனையை ஏற்படுத்த எவராலும் முடியாது. இதுவரை நான் செய்ததற்கு ஆதாரம் ஏதாவது இருந்தால் நிரூபித்து காட்டுங்கள். ஆதாரம் வரும், விரைவில் வந்துவிடும். அநேகமாக இப்போதே கூட வந்து கொண்டே இருக்கலாம். என்ன ஆதாரம்? தாமரை. தாமரையை கடத்தியது மங்கம்மா என்று புறா வந்து தூது சொல்லுமா? என்ன இப்போது என்ன சொன்னாய்? புறா தூதா? இல்லை இல்லை, புறா தூதெல்லாம் இப்பொழுது கிடையாதே. வேறு எப்படி வரும் என்றேன். தாமரையே வருகிறாள். அவள் வந்து தன் வாக்காலேயே நீதான் என்று சுட்டி காட்டிவிட்டால் பிறகு மன்னரே தடுத்தாலும் உன்னை நான் விட்டு வைக்க மாட்டேன். தாமரைக்காக நண்பனையே தூக்கி எறிந்த நான் மனைவியை தூக்கி எறியவும் தயங்க மாட்டேன்.